Hi friends, good morning. Guruve Sharanam. Radhe 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 Krishna. Sriman Narayanaya Namo Namaha. Guruve Sharanam. சென்னா இருக்கு இல்லைங்களா, காபுலி சென்னா, அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். காபுலி சென்னா மசாலா வித் சப்பாத்தி. அது எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்க வளமுடன், நலமுடனும் வாழ்க, வளமும் நலமும் நிறைக. சென்னா தாங்க ஒரு நைட்டு ஊற வச்சேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா வேக விடலாம், ஒரு 6-7 சிட்டி விடலாம். இதில் கொஞ்சம் இப்போ நல்லா கொதித்து வரும்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்னாக்கா நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக ஆகும். அதுதான் நம்ம துவரம்பருப்பு வேக வைக்கும்போது அப்படி தானே ஊற்றுறோம். இது கரம் மசாலா தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒன்று பட்டை 2, கொஞ்சம் இலை, 3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். இலைன்னா அது தேஜி பத்தான்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலை. அப்புறம் இது வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் முளைச்ச புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதெல்லாம் கடையில் வாங்கினது. 3 தக்காளி, அந்த இஞ்சி நம்ம போய் விழுதாயிட்டு அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு கடுகு எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டேன், ஏன்னா நம்ம கடுகு போட்டு தாளிக்க போகிறதில்ல, அதனால் கடுகு எண்ணெய் வேண்டாம். சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹாஃப் ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கணும். இந்த முழு மசாலா கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தேன்ல, அது இப்போ புதினா வளர்த்தி அதையும் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லியை ஆட் பண்ணிடணும். அதுலேயே கொஞ்சம் வச்சுக்கணும் ஃபைனலாக போடுறதுக்கு. கொஞ்சம் இதில் தாளிக்கும் போது போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த புதினா போட்டதே வீடே தூக்கிது. அவ்வளோ இந்த கரம் மசாலா, இந்த புதினா எல்லாம் வதங்கி வரும்போது அவ்வளோ ஒரு வாசனை, அவ்வளோ நல்லா கமகமான்னு இருக்குது. அதில் இந்த கொத்தமல்லி சேர்ந்தோடனே இன்னும் சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி போடணும். ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே கஸ்தூரி மெத்தி, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம பூண்டெல்லாம் சாப்பிட்றது இல்லாதனால பெருங்காயம் நான் எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பேன், கஸ்தூரி மெத்தியும் நான் சேர்த்துப்பேன். ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சியும் தக்காளி விழுதியும் இதில் நம்ம ஆட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் தேவைக்கு நம்ம ஏற்கனவே அந்த சென்னா வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ ஜாக்கிரதையாக போடணும். உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, உடம்புக்கு கேடு. பார்த்து போடணும். கம்மியாக இருந்தால் அப்புறம் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இதில் வந்து சாட் மசாலா 2 ஸ்பூன், ஆம்ச்சூர் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடரும் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது டேஸ்ட்டுக்காக. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல சென்னா, அதை அதில் ஆட் பண்ணிடணும். காபுலி சென்னா, இந்த தமிழில் வெள்ளை இது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை. சூப்பராக இருக்கா? இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் பூண்டு சேர்க்காமையே செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி, உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தலைன்னு வந்துடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு ஒரு கலக்கிடணும் ஃபுல்லாக அழகாக.
கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சேன். இதை வச்சா தான் அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு செமியாக கிடைக்கும். இப்போ இந்த தேங்காய் பவுடர் நான் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, சுக்கா கொப்ரா தேங்காய் பவுடர், அது கொஞ்சம் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறேன் இப்போ தான். இங்கே பாருங்கள். இது வந்து நம்ம இந்த மசாலாலாம் நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வயிற்றில் போய் எதுவும் தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்றது. தேங்காவை நம்ம ஆட் பண்ணோம்னா அது போய் புண்ணை ஆற்றும், பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கும். தேங்காய் அன்றைக்கி உங்களுக்கு தெரியல, புண்ணை ஆற்றுற சக்தி இருக்குது. அதே மாதிரி தான் தேங்காய்க்கும் இருக்குங்க. சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சோம்னா நல்லா அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் அதில் போட்டு ஸ்ப்ரிக் பண்ணி அதில் கொஞ்சம் நல்லா அப்படியே உப்பும். நம்மளுக்கு தவாயிலே பூரி வர மாதிரி வரும். எண்ணெயில் தானே பூரி சுடுவோம், தவாலே பூரி வரும். இந்த மாதிரி எண்ணெய் தடவி மடித்து சுட்டோம்னா சாஃப்டாகவும் இருக்குங்க சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ அழகாக எல்லாமே சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்கள். அதுக்கு தான் நான் இதை ஷூட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த உருண்டை எடுத்து அந்த மணையில் தட்டி அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அது மேலே கொஞ்சம் பவுடர் தடவி அதை மடித்து அப்புறம் திரட்டுங்க. திரட்டும் போது வந்து அழுத்தி திரட்டக்கூடாதுங்க. எப்போவுமே வந்து சப்பாத்தி நம்ம திரட்டுறச்ச சப்பாத்திக்காக நம்ம ரெடி பண்ணும்போது அதை அழுத்தக்கூடாது. ரொம்பவும் லேஸாக ஸ்மூத்தாக அதை வந்து திரட்டி எடுத்து சுட்டோம்னா அழகாக உப்பி வரும். நம்ம ப்ரெஷராக நம்ம அழுத்தி பண்ணோன்னா உப்பாது. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. அது எல்லா சப்பாத்தியும் பாருங்கள், ஒன்று கூட வந்து உப்பாமல் இல்லை பாருங்கள். எல்லாமே நல்லா உப்பி வருது பாருங்கள். முடிஞ்சிச்சு சப்பாத்தி வேலை. இப்போ இந்த டப்பா வந்து பேக் பண்ணணும் ஆஃபீஸ்க்காக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.